ஒருவேளை எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதான்னு இந்த பிக் பாஸ்ல விஜய் சேதுபதியோட ஹோஸ்ட் பத்தி நான் லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் அதை பார்த்திருந்தாங்க. அது மாதிரி நிறைய பேர் அதை சொல்லியிருப்பாங்க போல. அதுக்கு அவர் சோலையே ரிப்ளை கொடுக்குறாராமா. போன வாரம் அந்த அர்ணவ் கொஞ்சம் கோவப்பட்டு பேசினதுக்கு டிஸ்ரெஸ்பெக்டிவா பேசாதீங்க அப்படின்னு சொன்னாப்ல. ஆனா வாரம் ஹோஸ்ட்ன்ற பேர்ல இவர் அதைத்தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஆளை இவரே எந்திரிக்க சொல்றது, அவங்கள பேச சொல்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேச வரும்போது சரி நீங்க உட்காருங்க என்னறாங்க, நியாயமா இது? அப்ப அது டிஸ்ரெஸ்பெக்ட் இல்லையா? இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு அவர் கொடுத்த ரிப்ளையை இப்ப பாத்துருவோம். இல்லையே ஜனங்க இவங்க என்ன எடிட் பண்ணி போடுறாங்கன்னு தெரியல சார். உங்களெல்லாம் பேச விடாம நான் உட்காரு சொல்றது மட்டும் வந்து சேர்த்து போல இருக்கு சார். இல்ல சார் எல்லாரும் பிக் பாஸ் கொஞ்சம் ஒயிடு வைங்க எல்லாம் உங்க எல்லாரையும் நான் பேச விடல. கமெண்ட் நிறைய ஏன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் பேச விடல சார். அது எப்படி நீங்க பேச விடலைன்னு சொல்லுவாங்க? கான்ட்ராக்ட்ல சைன் போர்ட்ல வந்து உள்ள உட்காந்துருக்காங்க. நீ சொல்றதுக்கு ஆமா தானே போடணும். இதை நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு டீச்சர் நம்ம எல்லாம் போட்டு அடிச்சிருவாங்க ஸ்கூல்ல. பிரின்சிபல் வந்து உங்களை டீச்சர்லாம் அடிக்கிறாங்களாப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த டீச்சர் முன்னாடி நம்ம சொல்ல மாட்டோம், இல்ல அவங்க எல்லாம் எங்களை அடிக்கிறது இல்ல, அவங்க ரொம்ப பாசமான டீச்சர் அப்படின்னு. ஏன்னா அவங்க மேல ஒரு பயம் இருக்கும், அதனால நம்ம சொல்லுவோம். மாதிரி தான் உள்ள கண்டஸ்டன்ட் ஒரு பயம் இருக்கும்ல, கொஞ்ச நாள் சர்வே பண்ணிட்டு கொஞ்சம் சம்பாரிச்சிட்டாவது போலாம், இந்த ஆளை பழிச்சுக்கிட்டு அப்புறம் வெளியில அனுப்பி விட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படியும் நீங்க எல்லாருக்குமே சான்ஸ் கொடுக்குறிய, யாரையும் உட்கார சொல்றது இல்ல, எல்லாரையும் பேச விடுறியா அப்படின்னா பண்ணி போடுறாங்களா என்னன்னு நீங்க கண்டஸ்டன்ட்ட கேட்க கூடாது, மேனேஜ்மெண்ட்டையும் எடிட்டர்டையும் போய் கேட்கணும். Emotional damn it.